வாழ்க்கையோ தூரமா போகுது. வாழும் வாழ்க்கையோ பக்கமா வருது. வாழ வேண்டிய வாழ்க்கையோ எங்க இருக்குன்னு தெரியல. வாழ்ந்த வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னும் தெரியல. வாழப்போற வாழ்க்கையில எது நிரந்தரம்னும் தெரியல. வாழப்போற வாழ்க்கை எப்படி வேணாலும் இருக்கலாங்க. ஆனால் நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் நம்ம பார்ட்னருக்கு உண்மையாக இருக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழணும். அதுதான் வாழ்க்கை. ஒருத்தருக்கு ஒருத்தரை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு கஷ்டப்படும்போது நம்ம எப்பயுமே ஆறுதலாக இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ லைஃப் நல்லா இருக்கும். வாழ்க்கை வாழ்வதற்கு தான் கஷ்டப்படுறாங்க லைஃப்பில், இல்லைன்னு சொல்ல. அந்த கஷ்டங்களையும் தாண்டி வாழ்க்கையில் ஜெயிக்கிறான் பாருங்க, ஜெயிக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு தான் தெரியும். கஷ்டத்தையும் தாண்டி வாழ்க்கையை ஜெயித்தவங்களுக்கு தான் வாழ்க்கையோட அனுபவம் தெரியும். எல்லாமே லைஃப்பில் ஈஸியாக கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கடவுளை போய் யாரும் கோயிலை கும்பிடவே மாட்டாங்க. ஏன்னா கடவுளுக்கு தெரியும் எப்போ எதை கொடுக்கணும், எதை எடுக்கணும் அப்படிங்கிறது நல்லா தெரியும். வாழும் வாழ்க்கையே போராட்டம் தாங்க. அந்த போராட்டத்தில் பல போராட்டம் நடக்க தான் செய்யும். ஆனால் ஒவ்வொன்றையும் நம்ம அனுசரித்து நடந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லைஃப் நல்லாயிருக்கும். எப்பயுமே நல்லாயிருக்கும். நல்லா இருக்க லைஃப்பை நம்ம இன்னும் ஹாப்பியாக மாற்றணுன்னு வச்சுக்கோங்களேன். எப்பயுமே அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்படக்கூடாதுங்க. அடுத்தவங்க பணம் இப்போ இருக்கும். அடுத்தவங்கக்கிட்ட நிறையா பணம் இருக்கும், கோடி கோடியாக இருக்கும். அது அவங்க உழைப்பால் சம்பாரித்த பணம், அவங்க வேர்வை சிந்தி சம்பாரித்த பணம். அதனால் 5 பைசாவாக இருந்தாலும் அடுத்தவங்க காசுக்கு நம்ம ஆசைப்படக்கூடாது.